தனியார் தொலைக்காட்சி கழித்த பேட்டியில் கூட திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுன்னு சொல்லி அது ஒரு காசிப்ஸ்ன்னு தான் சொன்னேன். அது அதிகாரபூர்வமான தகவல் கிடையாது. யாரும் தனிப்பட்ட முறையில் அதிகாரபூர்வமாக இந்த தரப்பு தலைவரோ அந்த தரப்பு தலைவரோ இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு யாரும் நம்மகிட்ட சொல்லலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது காசிப்ஸ். எல்லா இடத்துலையும் பேசுகிறது தான். அதை ஒன்றும் ரகசியமாக 1 to 1 யாரும் பேசலை. 2 தனிநபர்களுக்கு இடையில் பேசப்பட்ட செய்தி இல்லை. எல்லாம் கும்பலாக இருக்கிற இடத்துல தான் பேசுகிறாங்க. இது மாதிரி பேசுகிறாங்களா உங்களுக்கு தெரியுமா, இப்படி சொல்லிக்கிறாங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு காசிப்ஸ் தான். அது ஒரு கிசுகிசுப்பு அல்லது ஒரு முணுமுணுப்பு, அவ்வளவுதான். அதை தான் நம்ம சொல்கிறோம். இது நாங்கள் மூடு மந்திரமான ஒரு செய்திகள்ல. இது 2 பேருக்கு இடையில் தனியாக நாங்கள் ஒரு மூடப்பட்ட அறையில் உட்காந்து பேசலை. 10 பேர் முன்னால் தான் எல்லோரும் பேசுகிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமான்றாங்க. அப்படி பேசுகிறதே தப்பு, அப்படி பேசுகிறது நல்லதில்லைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அது நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்களா. 5ஆம் தேதி போய் சந்தித்தோம், 7ஆம் தேதி போய் சந்தித்தோம், 8ஆம் தேதி சந்தித்தோம். இன்னமும் அந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு கூப்பிட்டா கூட போய் நான் சந்திப்பேன். இதில் என்ன இருக்குது? நாங்கள் வெறும் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கியிருக்கிறோம். நாங்கள் 2 சீட்டில் ஒரு ஆட்சி அமைய முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால, பிரசிடென்ட் ரூல் இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுனால, மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துவிடக்கூடாது என்பதனால எங்கள் கூட இருந்த கட்சிகள் காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு ஆதரவை நல்கி இருக்கிற சூழலில் 2 இடங்களால் ஒரு ஆட்சி அமைவதை விடுதலை சிறுத்தைகள் தடுத்துவிட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நாங்கள் அந்த முடிவை எடுக்கிறோம் என்று நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். வெளியிலிருந்து ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட், எந்த சூழலிலும் நாங்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் கட்சி தோழர்கள், முன்னணி தோழர்கள் அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்று இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் எடுத்த முடிவை அதிகாரபூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்து விட்டேன். அந்த அறிவிப்பிலேயே சொன்னேன், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம், எங்களுடைய ஆதரவை மட்டும் நல்குகிறோம் அப்படின்னு சொன்னேன். அங்கே அந்த வட்டாரத்தில் இப்படியெல்லாம் பேச்சு இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.